நான் பார்க்கிறேன். பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன். பிரகாசம் அடைகின்றேன். நன்றியுடன் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம். அப்பா உம்மை உயர்த்துகிறோம். எங்கள் நல்ல தெய்வமே, அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவை நான் பார்க்கிறேன். பிரகாசம் அடைகின்றேன். இயேசுவை நான் பார்க்கிறேன். பிரகாசம் அடைகின்றேன். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே நீங்கள் நல்ல தெய்வம், எங்கள் நல்ல தெய்வமே. அப்பா உம்மை உயர்த்துகிறோம். எங்கள் ஜீவனுள்ளவரே, உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை உயர்த்துங்களா? அல்லேலூயா. கண்களை மூடி தேவனை உயர்த்துங்களா? அல்லேலூயா. இயேசுவே உம்முடைய ரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே உம்முடைய மகிமைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை நான் பார்க்கிறேன். பிரகாசம் அடைகின்றேன். இயேசுவை நான் பார்க்கின்றேன். பிரகாசம் அடைகின்றேன். சொல்லுங்களேன், இயேசுவை நான் பார்க்கிறேன். பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை. இயேசு அப்பா நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை. இயேசு அப்பா நான் உமது பிள்ளை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன். பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன். பிரகாசம் அடைகின்றேன். இயேசுப்பாவை பார்க்கும்போது ஒரு பிரகாசம் உண்டாகும். இயேசப்பா மட்டும்தான் நமக்கு நன்மை உண்டாக நடத்துகிறவர். அவர் அன்பை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை கிருபையாக எங்களை நடத்துவீராக. அப்பா நீர் இரக்கம் செய்வீராக. அப்பா நீர் எங்களுக்கு நன்மை செய்வீராக. நீர் கிருபை செய்வீராக. நீர் இரக்கம் செய்வீராக. இயேசுவே உம்முடைய பரிசுத்த ரத்தம் எங்களுக்கு வருவதாக. அப்பா நீர் எங்களுக்கு அற்புதம் செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே உம்முடைய பரிசுத்த ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் நம்முடைய கிருபையை ஊற்றுவதற்காக ஸ்தோத்திரம். அப்பா நீர் எங்களுக்கு நன்மை செய்யுங்க. கடந்த மாதங்களில் கூடவே இருந்தீங்களப்பா. அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன். பிரகாசம் அடைகின்றேன். சொல்லுங்களே, உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன். பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை. இயேசு அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை.
இயேசு அப்பா நான் உமது பிள்ளை, உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாற்றை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாற்றை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றேன், இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றேன். இறுதி வரை நீர் நடத்துகிறேன், இறுதி வரை இயேசு நடத்தி செல்வேன். அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. இயேசு அப்பா நான் உமது பிள்ளை, இயேசுவை நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். சொல்லுங்களே இயேசுவை நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். இயேசுவை நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன், உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அனைத்தினின்றும் இயேசு விடுவிக்கின்றேன், அனைத்தினின்றும் இயேசு விடுவிக்கின்றேன். அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. இயேசு அப்பா நான் உமது பிள்ளை, இயேசுவை நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். சொல்லுங்களே இயேசுவை நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, ஒரு நன்மையும் குறைவதில்லை, ஒரு நன்மையும் குறைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. இயேசு அப்பா நான் உமது பிள்ளை, இயேசுவை நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன்.
சொல்லுங்களேன், இயேசுவை நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் எவ்வேளையும், நன்றி கீதம் என்னாவில் எந்நேரமும். துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் எவ்வேளையும், நன்றி கீதம் என்னாவில் எந்நேரமும். என் ஆத்துமா கர்த்தருக்குள் கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும். அகமகிழ்வார்கள் துன்பப்படுவோர், அகமகிழ்வார்கள் துன்பப்படுவோர், அவமானம் அடை. அப்பா, நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. இயேசு அப்பா, நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. இயேசுவை நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அம்மின் அம்மின் இயேசுவை நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். இயேசப்பா நம்ம மேலே வெளியேற பெற்ற நம்முடைய ரத்தத்தை ஊற்றியிருக்கிறார். அவருடைய கிருபை நம்மளோடு கூட இரக்கம் பாராட்டுகிறது. கடந்த மாதங்களெல்லாம் நமக்கு இரக்கம் பாராட்டி விசேஷித்த பாதுகாப்பை கொடுத்த அன்பு தகப்பனுக்கு இந்த புதிய மாதத்தில் அவரை நாம் உயர்த்தும் போது நம்மை கர்த்தர் விசேஷமாக பாதுகாப்பார். கொரோனா தொடர்ந்தபடிக்கு பாதுகாப்பார். காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, பள்ளத்தாக்கு நிறமுன்ற வார்த்தையின் பிரகாரமாய் இந்த மாதத்தில் நம்மளுடைய பிளானிங்கை ஆண்டுடைய சமூகத்தில் வைப்போம். நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் ஏசப்படைய சமூகத்தில் வைப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம் நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருக்கும்போது உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் நம்பிக்கை வீண் போகாதுங்க. எனக்கு அன்பானவர்களே, இயேசுசாமி கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. நம்முடைய பலத்தை நம்ப வேண்டாம், நம்முடைய பணத்தை நம்ப வேண்டாம், நம்முடைய தொழிலை நம்ப வேண்டாம், நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளை நம்ப வேண்டாம். நம்ம இயேசப்பாவை நம்புவோம். நம்ம ஜெபிச்சிருக்கிறோன்ற அந்த ஜெபத்தை கூட நம்ப வேண்டாம். நம்ம வேதத்தை வாசிச்சிருக்கிறோம் என்ற அதை கூட நம்ப வேண்டாம். நம்ம இயேசு சாமியை நம்புவோம். ஏன்னா வேதத்தை வாசித்து பெரிய விஷயம் இல்லை. வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியோட கூட ஜெபமும் அருவருப்பானது என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம ஜெபிச்சிருக்கலாம், ஆனால் அது கூட கர்த்தர் சொல்லுகிறாரு. அந்த ஜெபமும் வேத வாசிப்பும் அவருடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்கிறவளாக இருக்கும்போது தான் நம்முடைய ஜெபம் கூட சக்ஸஸாக இருக்கும். அதனால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்களை மூடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாய், அவருடைய விலையேறி பெற்ற பரிசுத்த ஆசீர்வாதங்களை சுமந்து கொள்ளத்தக்கதாய் உள்ளம் அவருக்கு நேராக இருக்கட்டுமே. நம்முடைய இல்லங்களில் அவருடைய கிருபையால் நிரப்புவாரே. எனக்கு நன்மை செய்யுங்கப்பா. இயேசுப்பா பார்த்து கேட்கலாமா? எனக்கு நீங்கள் நன்மை செய்யுங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்கு நன்மை செய்யுங்கப்பா. எங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கப்பா. எங்கள் சபைகளுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எங்களுக்கு நன்மை செஞ்சீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு நன்மையாக மாறுமே. அநேகர் பார்த்துட்டு இயேசுசாமி இவங்களை சந்திச்சிருக்கிறார் என்று சொல்லுவாங்களே. எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை சந்திக்க நீங்கள் மோசேவை ஏற்படுத்தினீங்க. இதோ இந்த உலகத்தில் இருக்கிற சந்திக்க எங்களுக்கு உங்களுடைய பரிசுத்த பிள்ளைகள் இயேசுவை ஏற்படுத்தியிருக்கிறீங்க. அப்பா, நீர் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் நோக்கி பிரார்த்திக்கிறோம். இயேசு சாமியோடைய அன்பு நமக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால், இயேசு சாமியோட அதிசயம் நமக்கு ஒரு நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், நமக்கு நிச்சயமான ஒரு அருமையான ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களை தொட்டு பலப்படுத்துவதாக.
அப்பா நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தெய்வீக பாதுகாப்பு எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. தெய்வீக பாதுகாப்பு எங்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே நீர் எங்களுக்கு நன்மை செய்வீராக. இயேசு சாமி நீர் எங்களுக்கு அதிசயம் செய்வீராக. அப்பா நீர் எங்களுக்கு கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு நன்மை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா நீர் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க ஜெபிக்கிறோம். அப்பா நீர் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க ஜெபிக்கிறோம். இயேசு சாமி நீர் எங்களுக்கு நன்மை செய்வதற்காக நன்றி. அப்பாவை பார்க்கலாமா? அவமானம் அடைவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நாம் இயேசப்பாவை பார்க்கும்போது நமக்கு ஒரு நன்மை உண்டாகும். அழகாக சொல்லுகிறார் இல்லையா? நாம் அவரை பார்த்தோம்னா அவருடைய முகங்கள் இருக்கிற பிரகாசம் நமக்கு வந்து சேரும். அப்போ நாங்கள் உண்மை பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்போ எங்கள் முகம் பிரகாசமுடைய கிருபை செய்யும். எங்கள் முகங்கள் அவமானப்பட்டது போதும், எங்கள் முகங்கள் வேதனைப்பட்டது போதும், எங்கள் முகங்கள் கஷ்டப்பட்டது போதும். கர்த்தாவே நீர் எங்களுக்கு இரக்கம் செய்வீராக. இயேசுவை நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். இயேசுவை நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம் அடைவதில்லை. இயேசு அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. இயேசு அப்பா நான் உமது பிள்ளை, உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். சொல்லுங்களே உம்மைத்தான் அப்பா, பிரகாசம். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றே. சொல்வோம் நல்ல ஸ்லோ இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, சொல்லுங்க உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, ஒரு நன்மையும் குறைவதில்லை, ஒரு நன்மையும் குறைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. இயேசு அப்பா நான் உமது பிள்ளை, இயேசுவை நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். சொல்லுங்களே இயேசுவை நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றே. சொல்வோம் நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றே. உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, ஸ்லோவா உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, ஒரு நன்மையும் குறைவதில்லை. சொல்வோம் ஒரு நன்மையும் குறைவதில்லை, அவமானம் அடைவதில்லை.
அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. இயேசு அப்பா நான் உமது பிள்ளை, இயேசுவை நான் பார்க்கின்றேன், அவகாசம் அடைகின்றேன். சொல்லுங்க, இயேசுவை நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அன்பின் தகப்பனே, இந்த அருமையான இந்த காலை பொழுதில் உம்முடைய மகிமையான பிரசனத்தை எங்களுக்கு கொடுப்பதற்காக இரக்கம் செய்திருக்கிறவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு உம்முடைய விலையேற பெற்ற கிருபையால் நிரப்புவீராக, உம்முடைய தயவால் நிரப்புவீராக, உம்முடைய இரக்கத்தால் நிரப்புவீராக. நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம், நீர் எங்களை பலப்படுத்துகிற தெய்வம், நீர் எங்களுக்கு சகாயம் பண்ணுகிற தெய்வம். அப்போ நாங்கள் உண்மை நம்பும் போதெல்லாம் நீர் எங்களுக்கு பக்கத்தில் வந்து இரக்கம் பாராட்டி அற்புதம் செய்கிறவர். எப்பொழுதெல்லாம் நாங்கள் உண்மை நம்புகிறோமோ எங்கள் அருகில் வர்றீங்கப்பா. அப்பா என்று நாங்கள் கூப்பிட்ட உடனே இதோ இருக்கிறேன்னு சொல்கிறீங்கப்பா. எப்போல்லாம் உங்களை விட்டு தூரம் போகிறோமோ ஏக்க முகத்துடன், தாகத்துடன், பரிதாபத்துடன் எங்களுக்காக நீர் அவமானப்பட்டு இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்காக நீங்கள் அவமானப்பட்டிருக்கீங்க ஏசப்பா. அப்போ இந்த நாளில் எங்களுக்கு பதிலாக நீங்கள் அவமானப்பட்டுட்டீங்களே, எங்களுக்கு பதிலாக உங்களுடைய கிருபையை எங்களுக்கு கொடுப்பதற்காக நீங்கள் அவமானப்பட்டுட்டீங்களே, நீங்கள் எங்களுக்காக துன்பப்பட்டீங்களே, அந்த பாரமான சிலுவையை எங்களுக்காக நீங்கள் சுமந்தீங்களே. உங்கள் அன்பு ரொம்ப பெருசுப்பா ஏசுப்பா. உங்கள் அன்பு ரொம்ப பெருசு, உங்கள் பாசம் ரொம்ப பெருசு ஆண்டவரே. யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்குறாங்களோ அவங்களுக்கு நீர் அற்புதம் செய்வதற்காக நன்றி, நீர் அவங்களுக்கு அதிசயம் செய்வதற்காக நன்றி, நீர் எங்களுக்கு கிருபை செய்வதற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும், ஒவ்வொரு இல்லங்களிலும் தேவனுடைய பாதுகாப்பு கடந்து வர உம்மை நோக்கி பிரார்த்திக்கிறோம். தேவனுடைய சத்தம் கடந்து வர உம்மை நோக்கி பிரார்த்திக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால எங்கள் ஜனங்கள் ஒவ்வொருத்தரும் கிருபையால் ரட்சிக்கப்பட இரக்கம் காட்டுவீராக. இந்த நாட்களில், இந்த மாதத்தில் விசேஷித்த ஒரு மாதமாக எங்களுக்கு அமையட்டும். கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நெகேமியா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். நெகேமியா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் யாவரும் எடுத்து வைத்துக் கொள்ளுவோம், சேர்ந்து வாசிக்கலாம். நெகேமியா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அங்கங்கே இருக்கிற இடத்துல தேவனாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதை முழங்கால் படியிட்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நெகேமியா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். நெகேமியா சாப்டர் 5 verse 19 வாசிப்போம். என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். பரிசுத்த அன்பின் தகப்பனே, நீர் எங்கள் மேலே வைத்த இந்த கிருபையுள்ள வார்த்தைக்கை ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மாதமும் நீங்கள் சொல்றதெல்லாம் நடந்திருக்கு. இந்த மாதமும் நீர் எங்களுக்கு விசேஷித்த ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுப்பதற்கை ஸ்தோத்திரம். கடந்த மாதத்தில் நீங்கள் சொன்னீங்கப்பா, தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் என்று சொல்லி, அது உன்னை குனி என்று சொல்லி உன் சத்துருக்கள் யார் இருந்தாங்களோ அவங்களுக்கு நான் தந்துடுவேன் நீங்கள் சொன்னீங்க. நிறைய இடத்துல இந்த சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதத்தில் எங்களுக்கு நன்மை உண்டாக எங்களை நினைத்தருளும் என்று சொல்லி உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்.
கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக, கிருபை செய்யும். நீர் எங்களுக்கு இந்த வார்த்தை மூலமாக ஆசீர்வதியும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய விலையேற பெற்ற பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த அருமையான கூட நெகேமியா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை, நெகேமியா சாப்டர் 5:19 மறுபடியும் வாசிக்க கேட்போம். God, remember all the good I have done for this people. என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். அல்லேலூயா. எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். இதுதான் இந்த நாளில் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு வார்த்தை. நம்ம இயேசுப்பா சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஏசப்பா, நீர் என்னை ஆசீர்வதியும், என்னை பலப்படுத்தும், எனக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி நம்ம ஆண்டவரை நோக்கி பல விதத்தில் பார்க்கிறோம். அருமையான இந்த நெகேமியா இவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவருடைய பிரயாசங்கள்லாம் மிகுந்த உற்சாகமான பிரயாசம். அவர் சபையில் இருக்கிற ஜனங்கள் வேதனைப்படுறாங்கன்னு கேட்ட உடனே 4வது வசனம் முதல் அதிகாரத்தில் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கிற ஒரு சம்பவத்தை கேட்ட உடனே அப்படியே சோர்ந்து போய் உக்காந்துட்டு அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி என்று அருமையான நெகேமியாவுடைய லைஃப் இப்படி வந்தது. இதை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பை கர்த்தர் நிச்சயமாக தருவார். அவங்களுக்கு மாத்திரமல்ல, அவங்க மூலமாக மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை கர்த்தர் நிச்சயமாக தருவார். அதுக்கு தான் சொல்கிறாரு, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும், நன்மை உண்டாக எனக்கு நினைத்தருளும். அப்போ இந்த நாளில் கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த அருமையான இந்த நெகேமியா ஒரு இடத்துல என்ன வேலை செஞ்சிட்ருக்கிறாரு. அந்த வேலை செஞ்சிட்டு இருந்தவருக்கு எந்த விதமான ஒரு காரியங்கள் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அர்த்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாக இருந்ததில்லை. அப்போது பான பாத்திரக்காரனாக இருந்திருக்கிறாப்புல. ராஜாவுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிற ஒரு வேலையில் தான் அவர் என்ன பண்ணிருந்தார், அந்த காரியத்தில் அவர் ஈடுபட்டு கொண்டிருந்தார். கர்த்தருடைய விலையேற பெற்ற பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. ராஜாவுக்கு முன்பதாக அவர் ஒருபோதும் துக்கமுகமாக இருந்ததில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாக இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்போது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்கள் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். அல்லேலூயா. பிதாவின் கல்லறைகள் பாழாய் கிடக்குதான், அதுக்கு அவர் துக்கமுகமாக இருந்தார். அந்த இடத்துல அந்த ஆசாரனுடைய தயவில் கிடைந்து வந்து அவர் அதுக்காக பிரயாசப்பட்டு அந்த ராஜாவிட்டு பெரிய தயவு கிடைத்து அந்த அதிகாரத்தை வாங்கி கொண்டு அந்த வேலைகளை செய்து போகிறார். பாருங்கள், 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசிபும் அவன் சகோதரராகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். அதை கட்டி அவர்கள் பிரதிஷ்டை பண்ணி அதன் கதவுகளை வைத்து மேயா என்கிற கொம்மை முதல் அனாமியேலின் கொம்மை மட்டும் கட்டி பிரதிஷ்டை பண்ணார்கள். அவன் அருகே எரிகோவின் மனுஷர் கட்டினார்கள். அவர்கள் அருகே இம்ரியின் குமாரனாகிய சர்க்குரு கட்டினார் என்று சொல்லி கட்டினார்கள் என்று சொல்லி அவர் கண்டினியூட்டாக பார்க்கிறோம். இந்த அருமை நாளில் கூட கர்த்தருடைய விலையேற பெற்ற ஒரு நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாய் நாம் இன்னைக்கு இந்த அருமை நாளில் கூட அவருடைய அழகான ஆசீர்வாதங்கள் நமக்கு கடந்து வருவதற்கு நம்மை நினைத்தருள ஆண்டோட அன்பை நோக்கி பார்க்கலாம். அல்லேலூயா. நம்மை அவர் நினைக்க கர்த்தர் கிருபையாக இருக்கிறார். இயேசு சாமி நம்மை நினைத்ததுனால தான் இன்றைக்கி நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். ஆமென். அவருடைய பார்வை பாருங்கள், அருமையாக திரும்பி பார்க்கிறது. பேதுருடைய முகம் பிரகாசம் அடைவதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். இன்றைக்கும் இந்த அருமையான நாளில் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால
நாம் ஆசுதமாக இருப்பதற்கு என்னென்னலாம் செய்யணும்? இந்த நெகேமியா அவர் பிரயாசப்பட்டு போகிறாரு, அந்த அருமையான ராஜாட்ட தயவு வாங்குறாரு. அந்த ராஜா அந்த இடத்துல நீ இதுக்கு முன்னாடி துக்கமாக இருந்ததில்ல, உனக்கு சரீரத்தில் எந்த பலவீனம் கிடையாது, இது மனசில் இருக்கிற துக்கம்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தசாஸ்திர ராஜா சொல்கிறாரு. ஆஃப்டர் ஆல் உலகத்தில் இருந்த அந்த ராஜாவுக்கே அப்படியேப்பட்ட காரியங்களை இரக்கம் பாராட்டி போய் செய்யுங்கன்னு சொன்னாங்கன்னா, இன்றைக்கி அதற்காக தான் தன்னுடைய ஒரே பெண்ணை குமார் இந்த பூமியில் அனுப்பி வைத்த அன்பு தேவன் அந்த குமாரனை ஃபாலோ பண்ணும்போது கர்த்தருடைய மகிமையான பிரச்சனை நமக்கு கொடுத்து நமக்கும் ஒரு ஆசிரியத்தை கொடாமல் இருப்பாரா? அல்லேலூயா. அழகாக பக்தன் பாடுறாங்க. வெஸ்லி என்ற ஒரு அருமையான சகோதரர், அந்த பாஸ்டர் வெஸ்லி, அரியலூர் பாஸ்டர் வெஸ்லி பாடின பாட்டு, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தான், என்ன மறந்தா எங்கே போவேனா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தான், என்ன மறந்தா எங்கே போவேனா, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, அம்மேன் தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தான், என்ன மறந்தா எங்கே போவேனா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தான், என்ன மறந்தா எங்கே போவேனா, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, இன்னும் நினைச்சிடுங்க, எங்களை கொஞ்சம் நினைச்சிடுங்க. அல்லேலூயா. அர்த்தசஷ்ட ராஜா அருமையான நெகேமியாவுக்கு இரக்கம் பாராட்டி போய் செய் என்று சொல்லி எல்லா ஜனங்களுக்கும் முன்பதாக ஒரு நோட்டீஸை ஏற்பாடு பண்ணி அந்த இடத்துல தயவு கிடைக்கும்படியாக கடந்து போக இரக்கம் பாராட்டினார். அதே போல் தேவன் நமக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பி வச்சிருக்கிறார். எப்படி அனுப்பி வச்சிருக்கிறாரு? அந்த நோட்டீஸ்க்கு பேர் தான் இயேசு. அந்த நோட்டீஸ் எங்கெங்கெல்லாம் போகிறதோ, எந்த இடத்துலலாம் இருக்குதோ, அங்கெல்லாம் நம்ம கட்டி முடிக்க முடியும். இயேசு சாமுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நம்ம இந்த பூமியில் அழைக்கப்படலை. இயேசு சாமியே பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு அந்த பூமியில் வந்தார். அல்லேலூயா. என் சித்தப்படி அல்ல, பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. அதனால் இந்த நாளில் நமக்கு ஒரு ஆசை இருக்கலாம், நம்ம குடும்பத்துக்கு ஒரு ஆசை இருக்கலாம், நம்ம ஜனங்களுக்கு ஒரு ஆசை இருக்கலாம். அதெல்லாம் இருக்கட்டுங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த பூமியில் நமக்காக ஒரு நோட்டீஸ் பீரியடு கொடுக்கப்பட்டிருந்துச்சு, இயேசு என்ற அந்த பீரியடு. அந்த பீரியடில் கிரேஸ் என்ற ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரு. அதை சுதந்திரத்து கொள்ளுவதற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் அந்த வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும் போது தாங்க எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று இந்த பக்தன் அழகாக சொன்னார். அல்லேலூயா. அவர் சொன்ன ஒரு வார்த்தையை நினச்சி பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலை, கட்டி முடித்தான் என்று சொல்லி அந்த இடத்துல அழகாக பார்க்குறோம். அப்போது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதா இதில் 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாக இருந்தால் நான் யூதேயா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழி விட்டு அனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கும் தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும்
நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்கப்போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலானாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த வேலைகளை பரலோக சித்தத்தை செய்வதற்காக யாரெல்லாம் பிரயாசப்பட்டு போகிறார்களோ அவங்களுக்கு இந்த நெகேமியாவுக்கு தெரியாத ஒரு காரியங்களை இந்த காலத்தில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நெகேமியா இயேசு ரட்சகரை குறித்து எதுவும் தெரியாது. நெகேமியாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்க பிதாக்களை குறித்து மட்டும்தான். இன்றைக்கி நமக்கு நெகேமியா குறித்தும் தெரியும், அவங்க பிதாக்களை குறித்தும் தெரியும். இன்றைக்கி நமக்காக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்ததாக பிதா அனுப்பி வைத்த இயேசு ரட்சகரை குறித்து நமக்கு தெரியும். அல்லேலூயா. அதே போல் நம்மை குறித்தும் இயேசு ரட்சகருக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆமென். அப்போ நாம் அந்த வேலைகளில் செய்வதற்கு ஒரு கை கொடுக்க வேண்டும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஒரு கை கொடுத்தா தானே ஒரு சப்போர்ட்டு. ஒரு கையில் ஓசை பண்ண முடியுமா? என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக என் குடும்பத்திற்காக நான் கடந்து வரும்போது எனக்கு பாருங்கள், எதுக்கு இன்றைக்கி இராணுவ வீரர்கள்லாம் ஆசுதமாக இருக்கிறாங்க. இராணுவ வீரத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்தியாவில் அவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வரி கிடையாது. எந்த ஒரு ரோட் டேக்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 10 லட்ச ரூபா ஒரு கார் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு 6 லட்சம் 5 லட்ச ரூபாய்க்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு டிஸ்கவுண்ட். அவங்க அந்த தேசத்தை பாதுகாக்கிறவங்க. இன்றைக்கி பரலோக தேசத்துக்கு ஆத்துமக்கள் ஆதாயம் செய்கிற நம்மளை கர்த்தர் அந்த இராணுவ வீரர்களை காட்டிலும் விசேஷித்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கிறவர். அல்லேலூயா. ஆமாம், அந்த நாட்டு இராணுவ வீரர்கள் கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கங்கே உட்காந்து ஒவ்வொரு கோட் வேர்டு வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல இன்றைக்கி இந்த சவுண்டு விட்டாங்கன்னா அந்த சவுண்டு கேட்குறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இதுதான் அந்த இராணுவ வீரர்கள். அங்கே இருக்கிறவங்க வந்து இராணுவ வீரர்களாக இருந்தாங்கன்னா உடனே இந்த சவுண்டை விட்ட உடனே அவங்க அந்த சவுண்டை விடணும். தப்பாக விட்டாங்கன்னா உடனே ஷூட்டிங் தான். அதுதான் ரூல்ஸு. இவங்க ஒரு சவுண்டு விட்டுறாங்கன்னா அந்த பயங்கரவாதிகளை எப்படி இன்றைக்கி ஷூட் பண்ணாங்க, தீவிரவாதிகள் உள்ளே என்ட்ராங்கன்னா எப்படி அவங்களுக்கு தீவிரவாதிகள் தெரியும்? இன்றைக்கி ஒரு சவுண்டு விடுவாங்க. அந்த சவுண்டு விட்டாங்கன்னா ஒரு ஸ்கூலில் ஒரு சின்ன பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தா, நடந்த சம்பவம். அப்போ அவங்க அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க, இன்றைக்கி இந்த வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அப்போது ஒருத்தர் வந்துட்டு வாமா அப்பா அம்மா வர சொன்னாங்க, நம்ம போகலாம் அப்படின்னு. என்ன சொன்னாங்க அப்படின்னு. இல்லை இதை சொன்னாங்க, வர சொன்னாங்க, அதை கார் அனுப்பிச்சிட்ருக்காங்க. எங்கள் அப்பா என்ன சொன்னாங்க, எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க. அந்த பிள்ளை வந்து மறுபடியும் கேட்ட உடனே நேராக அந்த பிரின்ஸிபால்கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, எங்கள் அப்பா அம்மா இவங்களை அனுப்பி வைக்கலன்னு. இல்லைம்மா, கடந்த முறை கூட இவங்க தாம்மா வந்தாங்க அப்படின்னு பிரின்ஸிபால் சொல்கிறாங்க. எங்கள் அப்பா அம்மா அனுப்பி வைக்கல. எங்கள் அப்பா அனுப்பி வச்சுருந்தாங்கன்னா எங்கள் அம்மா அனுப்பி வச்சுருந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். எங்கள் அப்பா அம்மா அனுப்பி வைக்கல. இல்லைம்மா, இவங்க கடந்த முறை வந்தப்போ இவங்க தான் இது பண்ணாங்க, கேட்டில் கூட இருக்குது, நீங்கள் போங்க அப்படின்னு பிரின்ஸிபால் சொல்கிறாங்க. இல்லை மேம், எங்கள் அப்பா அம்மா அனுப்பி வைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. அந்த பொண்ணு சொல்லுது அந்த அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ண சொல்லி, அந்த பிரின்ஸிபால் சின்ன பிள்ளை பேச்செல்லாம் கேட்டு செய்யணும் அவசியம் கிடையாது, ஒழுங்காக நீ போன்றாங்க. இல்லை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாங்க. பண்ண உடனே அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, நான் யாரையும் கூட்டிகிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்கல. உடனே பிரின்ஸிபால் சொல்கிறாங்க, கேட்டை க்ளோஸ் பண்ணுங்க. யார் இவன்? உடனே அவங்க சொல்கிறாங்க, எப்படிம்மா உனக்கு தெரியும்? உங்கள் அப்பா அம்மா அனுப்பி வைக்கலன்னு எப்படி தெரியும்? இவங்க தானே அடிக்கடி வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்களே, இப்போ மட்டும் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்ட உடனே அவங்க அந்த பொண்ணு சொல்லுது, எங்கள் அப்பா அம்மா டெய்லியும் என்னை அனுப்பி வைக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நான் அனுப்பி வச்சா இந்த வார்த்தை சொல்கிறவங்க கூட தான் நீ வரணும், இந்த வார்த்தை சொல்லாதவங்களுக்கு கூட வரக்கூடாது. அதே போல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நமக்கு இயேசுசாமி ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறாரு. பரலோகத்துக்கு போவதற்கு என் சித்தப்படி அல்ல, பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்ற ஒரு கோட் வேர்டை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. பாருங்க, இன்னைக்கு இயேசுசாமி சித்தத்தை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க கூட பரலோகத்துக்கு போக முடியாதான். அப்போ யார் கர்த்தருடைய வேலையை செய்கிறாங்களோ அவங்க கூட பரலோகம் போக முடியாதான். உங்களுடைய நாமத்தை நான் தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, அற்புதங்கள் செய்தோம் அல்லவா, அவங்க கூட போக முடியாதான். யார் போக முடியும் அப்படின்னா, பரலோகத்துக்கு இருக்கிற அன்பு தகப்பன் பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் மட்டும்தான் பரலோகத்தை பிரவேசிக்க முடியுமா.
இவ்வளோ கஷ்டப்பட்டு உபவாசம் பண்ணி இந்த அதிகாலையில் எழுந்து கண் விழித்து இவ்வளோ ஒரு ஏக்கத்தோட தாகத்தோட பிரயாசப்பட்டுக்கிற நம்ம கடைசியில் தன்னுடைய குடும்பத்திற்காக, சொந்தங்களுக்காக, நண்பர்களுக்காக இப்படி வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை வீணாக்குவதற்காக நம்முடைய காரியங்கள் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய இழப்புகள் ஆகிடும். கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். இந்த நெகேமியா அந்த தன்னுடைய சொந்த ஜனங்களுக்காக பிரயாசப்பட்டாராங்க. யார் என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரரும் என்னுடைய சகோதரிகள் என்று சொல்லி சொன்ன உடனே இயேசுசாமி அதை விளக்கி சொல்கிறாரு. பிதாவின் சித்தத்தைப்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு தாயும் சகோதரனும் சகோதரமாக இருக்கிறார் என்று சொல்லி முடிக்கிறார். அல்லேலூயா. அவங்க தான் நமக்கு உறவு, அவங்க தான் நமக்கு பெரிய பாதுகாப்பு. அந்த பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக தான் இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் நம்ம மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம நல்லா இருக்கிறோமா சத்துருவாக இருக்கிறோமா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். இன்னும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் நம்ம நேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் குடும்பத்திற்காக சரியாக ஜெபிக்கலைன்னு அர்த்தம். குடும்பத்துக்காக இன்னும் சரியாக பிரயாசப்படலைன்னு அர்த்தம். அருமையான நெகேமியா தன்னுடைய ஜனங்களுக்காக அவ்வளோ பிரயாசப்பட்டாப்புல, அவ்வளோ வேதனைக்குள்ளானாப்புல. இன்றைக்கி கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். என் குடும்பம் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டா என் குடும்பத்திற்காக நான் பிரயாசப்படணும். எப்படி பிரயாசப்படணும்? அழகாக இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை சொல்லுவதனால் சத்துருவானேனோ. அல்லேலூயா. அப்போது நம்ம குடும்பத்தை நமக்கு பேர் வச்சிருக்கிறது ஒரு பேர், என்ன பேருன்னா சத்துரு. அந்த சத்துருவின் கோட்டை தகர்த்தெறிய யூதா எழுந்து துடிக்கட்டுன்னு சொல்கிறாரு. அப்போது அந்த சத்துரு கோட்டைகள் நம்ம இன்றைக்கி சத்துரு கோட்டைகளுக்கு மத்தியில் இருக்கிறோமா, இல்லை சத்துருவின் வீட்டுக்கு மத்தியில் இருக்கிறோமா, சத்துருவோட ஒரே ஒரு அளவு கூட மட்டும் இருக்கிறோமான்ற என்பதை கொஞ்சம் நாம் நினைத்து திரும்பி பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். நம்முடைய குடும்பத்தை அவங்க பரலோகம் போகணுன்ற ஒரு ஆசை நமக்குள்ளே இருக்குதா, அவங்க நரகம் போனால் போட்டோம், என்னமோ பண்ணிட்டு போட்டோம், நம்ம வேலையை பார்த்துட்டு போவோன்ட்டு உட்காந்து கிடக்கிறோமா? கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். வேதம் என்ன சொல்லுகிறதோ இன்றைக்கி பரலோகன்ற ஒரு விஷயத்தை நமக்கு கன்ஃபார்மாக தெரியுது அப்படின்னு சொன்னால், இந்த நெகேமியா ஆஃப்டர் ஆல் இந்த கிராமத்தில் அந்த பட்டணங்களில் அந்த பட்டிக்காடுகளில் இருக்கிற அந்த ஆலயங்களை கட்டுவதற்காக இவர் பிரயாசப்பட்டார். அதற்காக தேவன் நமக்கு கொடுக்கல. இன்றைக்கி நரகத்துக்கு போகக்கூடிய ஜனங்களில் பரிசுத்த தேவனுடைய சமூகத்தில் கூட்டிகிட்டு வந்து இப்படியாப்பட்ட வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி சத்திய வேதத்தை தெளிவாக அவர்களுக்கு போதித்து, பரலோகத்தில் இருக்கிற பிதாதான் தன்னுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து பூமியில் அனுப்பி வைத்தார். அந்த குமாரனை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள்தான் பரலோகத்துக்கு போவார்கள் என்பதை, இந்த விஷயத்தை நாம் ஜனங்களுக்குள்ள கட்டி முடிக்க வேண்டும். அல்லேலூயா. அது செய்யும்போது தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த இடத்துல அவ்வளோ பெரிய நன்மையை கொடுக்குறாரு. என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அழகாக இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு. என்னை நினைத்தருளும். இந்த அருமையான நாளில் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அருமையான இந்த இடத்துல வசனம் சொல்லுகிற 5ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், எனக்கு 15ஆம் வசனத்திலிருந்து, எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாக இருந்து அவர்கள் கையிலே அப்பமும் திராட்சரசமும் வாங்கினதும் அல்லாமல் 40 சேக்கல் வெள்ளியும் வாங்கி வந்தார்கள். அவர்கள் வேலைக்காரர் முதலாய் ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினார்கள். நானும் தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை. ஒரு வயலையாவது நாங்கள் கொள்ளவில்லை. அந்த அலங்கத்தின் வேலையிலே முயன்று நின்றேன். என் வேலைக்காரர் அனைவரும் கூட்டமாய் அந்த வேலைக்கு கூடி வந்தார்கள். யூதரும் மூப்பருமான 150 பேரும் எங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளிடத்திலுமிருந்து எங்களிடத்திற்கு வந்தவர்களும் என் பந்தியில் சாப்பிட்டார்கள். நாளொன்றுக்கு ஒரு காலையும் முதல் தரமான 6 ஆடும் சமைக்கப்பட்டது. பட்சிகளும் சமைக்கப்பட்டது. 10 நாளைக்கு ஒரு தரம் நானாவித திராட்சை ரசமும் செலவழிந்தது. இப்படியெல்லாம் இருந்த போதிலும் இந்த ஜனங்கள் பட்ட பாடு கடினமாக இருந்தபடியால் அதிபதிகள் வாங்குகிறபடியே நான் வாங்கவில்லை. என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை பார்க்கும்போது தேவனுக்கு முன்பதாக நான் இதெல்லாம் செய்திருக்கிறதுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அநேக இடங்களில் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறேன்.
பல ஜனங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்காக என்னை நானே வருத்தி கொண்டு என் தேகத்தில் பல பலவீனங்கள் இருந்தும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாக இந்த வேலைகளை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக நான் எத்தனமாக இருக்கிறேன். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அநேக ஜனங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அநேக ஜனங்களை கர்த்தருடைய மகிமையான பிரசந்தக்குள்ளே நிவர்த்தி செஞ்சு கொண்டிருக்கிறேன். இப்போ இந்த நேரத்தில் நான் தேவன் நோக்கி நான் கெஞ்சிக்கிறேன். என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அழகா இந்த அருமையான நெகேமியா பக்தன் சொன்னது போல நானும் என் தேவனை நோக்கி மன்றாட ஜெபிக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறேன். நெகேமியாவுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டினவர், எனக்கு இரக்கம் பாராட்ட மாட்டாரா? நெகேமியாவுக்கு இயேசு ரட்சகரை குறித்து தெரியாது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரிந்து வைத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து தெரிந்து வைத்திருக்கிறோம். இந்த நாளில் கூட ஜனங்கள் சபைக்கு நேராக நடத்தப்பட வேண்டும். சபையில் இருக்கிற குறைவுகளை கட்டி முடிப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். பாருங்கன்னா, இந்த 2ஆம் அதிகாரத்திலிருந்து அநேக விஷயங்களில் 3ஆம் அதிகாரத்திலெல்லாம் பார்க்குறோம். மீன் வாசலை அசனாவின் குமார் கட்டினார்கள். அதுக்கு உத்தரம்பாவி, அதுக்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டார்கள். அவர்கள் அருகே கோசின் குமாரனாகிய உரியாவின் மகன் மெரோமோத் பழுது பார்த்து கட்டினான். அவர்கள் அருகே மெசோபியாலின் குமாரனாகிய பெரகியாவின் மகன் மெசுல்லாம் பழுது பார்த்து கட்டினான். அவர்கள் அருகே பரனாவின் குமாரனாகிய சாதோக் பழுது பார்த்து கட்டினான். அவர்கள் அருகே தெக்கோவா ஊரார் பழுது பார்த்து கட்டினார்கள். அவருடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டோடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை. பழைய வாசலை பசையாவின் குமாரனாகிய யோய்தாவும் பெசோதியாவின் குமாரனாகிய மெசுல்லாமும் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்கள் அதுக்கு உத்தரம் பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பாடுகளையும் போட்டார்கள். அவர்கள் அருகே கிபியோன் மிஸ்பா ஊர்களின் மனுஷரான மெலதியா என்னும் கிபியோனிலும் யாதோன் என்னும் மெரதோனியாத்திலும் நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற அதிபதியின் சமஸ்தனம் மட்டும் பழுது கட்டினார்கள் சொல்லி பார்க்கிறோம். கட்டினார்கள். இன்னைக்கு கூட பாருங்க, சபையில் அநேக வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் பலன் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு ஏதோ ஒரு செங்கலை தூக்கி அங்கே வைக்கிறோம், ஏதோ மணலை கலக்கிறோம், ஏதோ ஒன்று தூக்கி அப்படி பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட வேண்டாம். இதில் தேவனிடத்துலேருந்து ஒரு விசேஷித மகிமை வரப்போகிறது. தேவனிடத்தில் விசேஷித கிருபை வரப்போகிறது. தேவனிடத்தில் விசேஷித இரக்கம் வரப்போகிறது. கனிகள் வரப்போகிறது. தேவனிடத்தில் வரங்கள், வல்லமைகள், அபிஷேகத்தை கற்றுக் கொடுக்க பிரியமாக இருக்கிறார். யாரெல்லாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாக தேவனுடைய திட்டத்தை செய்வதற்காக இப்படியாப்பட்ட காரியத்தில் இருக்கிறாங்களோ அவங்க இந்த வேலைகளெல்லாம் செய்து முடிக்கணும். இந்த வேலைகளெல்லாம் தேவனுடைய திட்டத்தை செய்து முடித்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு பாத்திரம் கழுவிக்கிட்டு என் வேலையில் செய்கிறேன், என் குடும்பத்துக்காக என் வேலையில் அந்த வேலையை செய்கிறேன், இந்த வேலை செய்கிறேன், அந்த வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு உட்காந்துருக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தை ஆசுதமாக வந்து சேராது. ஒரு வேலை இந்த நாளில் உங்கள் குறிப்பிட்ட வேலையை மட்டும் செய்கிறீங்களா? உங்கள் குடும்பத்தில் மட்டும் இந்த காரியம் செஞ்சிட்ருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு நன்மை உண்டாக வேண்டுமென்றால் என்னை நினைத்தருளும் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் பாருங்க, இந்த நாள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாய் அவருடைய விலையேறு பெற்ற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வர வேண்டுமானால் ஒரு விசை அவருடைய அன்பை நோக்கி பார்க்க உங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு எனக்கு அன்பான சகோதரன் சகோதரி, அன்பானவர்களே, கொஞ்சம் நினைத்து பாருங்களேன். தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க பிரியமா இருக்கிறார். அவருடைய அருமையான ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்க பிரியமா இருக்கிறாரு. என் வேலை நான் பார்த்துக்கிறேன், என் துணியை நான் துவைச்சிக்கிறேன், என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், என் குடும்பத்துக்கு செய்ய வந்து நான் செஞ்சுக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். அருமையான பக்தன் நெகேமியா தன்னுடைய குடும்பத்திற்காக, எந்த குடும்பம்? பிதாக்களுடைய குடும்பம். எந்த பிதாக்கள்? தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்ப்படைந்த அந்த குடும்பத்திற்காக, அந்த ஜனங்களுடைய காரியங்களுக்காக இவர் பிரயாசப்பட்டார். இன்னைக்கும் இந்த நாளில் கூட கர்த்தருடைய கூட்டம் என்று ஒரு கூட்டம் இருக்கிறது, கர்த்தருடைய ஜனம் என்று ஒரு ஜனம் இருக்கிறது. அந்த ஜனத்திற்காக நம்ம பிரயாசப்படும் போது, அந்த ஜனத்துக்காக நம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது நிச்சயமாக அதையெல்லாம் செய்து முடித்த பின்பு அருமையாய் ஒவ்வொரு நாளும் அல்லது அந்த வேலையை செய்து முடித்த பின்பு ஒவ்வொரு நேரமும் அல்லது ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை நாம் ஒரு வேலையை செய்து முடித்த பின்பு, ஆண்டவரே, இந்த வேலையை செய்ததுக்காக இந்த ஜனங்களுக்கு செய்த எல்லாவற்றின் படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அன்பு பக்தன் சொன்ன
உடனே கர்த்தர் அற்புதம் செய்கிறாரு. இந்த அருமையான நாளில் கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு நமக்கு கொடுக்க பிதாவானவர் இறக்கப்பட்ட ஆயத்தமாக இருக்கிறார். இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் படியிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாக நீங்கள் கர்த்தரை நினைத்தருளும் என்று நீங்கள் தான் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவரே நீர் என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கலாமா? கர்த்தாவே நீர் என்னை நினைத்தருளும், இயேசுவே நீர் என்னை நினைத்தருளும் என்று அவரை பார்த்து சொல்லலாமா? என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். அருமையான பக்தன் அழகா சொன்னாரு, என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும், எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். முழங்கால் படியிட்ட வண்ணமாய் அன்பு இரட்சகரை நோக்கி பார்க்கலாம், தெய்வத்துடைய விசேஷித்த கிருபையை நோக்கி பார்க்கலாம், தேவனுடைய விலையேற பெற்ற நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாக, அவருடைய விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களை சுமந்து கொள்ளப்படுத்தக்கதாக கர்த்தாவே நீர் எங்களுக்கு அற்புதம் செய்வீராக என்று சொல்லி அவர் நோக்கி பார்க்கலாம். பரிசுத்த அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நாளில் கூட உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாய் நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம், நீர் எங்களுக்கு கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம், நீர் எங்களுக்கு இரக்கம் செய்வதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா நீர் எங்களுக்கு அற்புதங்களை செய்வீராக, அப்பா நீர் எங்களுக்கு அதிசயங்களை செய்வீராக. இயேசுவே நீர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு அற்புதமான கிருபைகளை ஊற்றுவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு இரக்கம் செய்வீராக ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம், நீர் எங்களுக்கு நன்மை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். உடைய பரிசுத்த கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய விலையேற பெற்ற பாதுகாப்பு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கடந்து வருவதாக. இந்த நாட்களில் கொரோனா தொடாதபடிக்கு, எந்த நோய் நொடிகளும் வியாதிகளும் தொடாதபடிக்கு, எந்த கடன்களோ பிரச்சனைகளோ போராட்டங்களோ கஷ்டங்களோ நஷ்டங்களோ பாடுகளோ உபத்திரங்களோ இழப்புகளோ வேதனைகளோ சண்டைகளோ குழப்பங்களோ தொடாதபடிக்கு என் ஜனங்களுக்கு நன்மை உண்டாக உம்மை நோக்கி நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்போ நீர் எங்களுக்காக பட்ட பிரயாசங்களுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தெய்வீக சமாதானமும் சந்தோஷமும் எங்களுக்கு உண்டாக உம்மை நோக்கி செபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக, ஆண்டவர் எங்களுக்கு நன்மை செய்வீராக. உடைய பரிசுத்த பாதுகாப்பில் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பரிசுத்த ரத்தம் எங்களோடு கூட இருக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், கர்த்தர் நன்மை செய்யும்படியாக செபிக்கிறோம். அப்போ இந்த நாளில் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கும் திரு ரத்தத்தில் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். தேவ சமாதானம் கூட இருக்கட்டும். கர்த்தர் எங்களை பரிசுத்தத்தை ஆஸ்வதிப்பீராக, இரக்கம் செய்வீராக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் விசேஷித்த கிருபை கடந்து வர உம்மை நோக்கி நாங்கள் பிரார்த்திக்கிறோம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் இரக்கம் செய்வீராக. என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்ற ஜீவ வார்த்தையின் பிரகாரமாய் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த கதைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் சிறுகும், நீங்கள் பெருகணும். இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே கர்த்தரின் பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமுறை மறவாதே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக, கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராக. அவருடைய வார்த்தையின் பேரில் மகிழுங்கள். கர்த்தர் இந்த மாதத்தில் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்ற பக்தன் செய்து முடித்த பின்பு கேட்டது போல தேவ திட்டத்தை செய்து முடித்து கேளுங்கள். கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.